அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுடன் சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இவ்வேளையிலும் இக்காணொலியை பார்ப்பதற்கும் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் கவுன்சிலிங்குக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக தேவ பணியில் உங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய, தேவ பணி செய்ய வாஞ்சோடன் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, வேளையிலும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிரதிபலிக்க கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவ்வேளையிலும் திருமண காரியங்களுக்காக எடுக்கப்படும் ஒவ்வொரு ஒழுங்குகளுக்காக வருகின்றோம். திருமணத்துக்கான துணையை தேடும் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். ஏற்ற வரன்களை, ஏற்ற பெண்ணை அவர்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று கேட்கின்றோம் ராஜா. இவ்வேளையிலும் சரீர வியாதி, மன துக்கம், பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தின் ஊடாகவும் கடந்து செல்லும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அதிகாரமான வார்த்தையினால் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையின்படி குணமாக்கும். எங்கள் இந்திய இலங்கை நாட்டின் காலநிலைகளுக்காக வருகின்றோம். சரியான காலநிலையை கட்டளையிடும் கர்த்தாவே. நாட்டில் சமாதானத்தை கட்டளையிடும். எங்கள் இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்காக, உலகளாவிய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் பேசுங்கள் ஐயா. இந்த காணொலியூடாக அடியேனை உம்முடைய சட்டங்களின் மறைவிலேயே வைத்து நீங்கள் பேசுங்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளிலும் நான் எம்பெருமான் இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதங்களின் பின்பும் அங்கு அவருடைய வல்லமையான 2 வார்த்தைகள் அதிகாரத்துடன், நம்பிக்கையுடன், உறுதியுடன் கூறப்படும் வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் அப்படி கூறும் பொழுது சர்வ சிருஷ்டியும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்றன. சர்வ சிருஷ்டிப்பும் அவர் வார்த்தைகளுக்கு, இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்றன. இன்றைய நாளிலும் நாங்கள் கேட்ட வேத பகுதியின்படி அங்கு லாசரு மரித்திருக்கின்றான். மரித்தவனே, லாசருவே, வெளியே வா, அதிகாரத்துடன் கூறுகின்றார். இங்கு மாற்கு எழுதிய சுவிசேஷம் நாங்கள் பார்க்கின்றோம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. வியாதி உள்ளவர்களை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு, தாகத்துக்கு தா. இப்படியாக அவர் 2 வார்த்தைகளைத்தான் அவர் பேசுகின்றார். அதில் அற்புதங்கள் நிறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அவர் இயேசு அங்கு சூழ்நிலைகளுக்காகவும், சத்தியங்களுக்காகவும், சாட்சிகளுக்காகவும் அவர் காத்திருக்கவில்லை. அவர் வார்த்தைகளை கூறுகின்றார். சூழ்நிலைகள், சாதகமான சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. சாதகம் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய வார்த்தை ஜீவ ஒளியாக அங்கு வருகின்றது. அவை அதிகாரத்தின் வார்த்தையாக வருகின்றது. இன்று இதன் சத்தியத்தை, இந்த தெய்வீக சத்தியத்தை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். இன்று
ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த அதிகாரத்தை தந்திருக்கின்றார். இதை யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், என்னுடைய சீஷர்களாகிய உங்களுக்கு நான் செய்த அற்புதத்தை அதிகமான அற்புதங்களை செய்ய முடியும். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் எனக்கு மேலாக நான் செய்த அற்புதங்களுக்கும் மேலான அற்புதங்களை நீங்கள் செய்ய முடியும் என்று சீஷர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் எழுத்தில் தந்திருக்கின்றார். ஆம், ஆனால் இன்று இந்த அற்புதங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கும் நாங்கள் எதற்காக இந்த அற்புதங்களை செய்ய முடியாமல் இருக்கின்றது? இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், முதலாவது அற்புதங்களை செய்கின்றவர்கள் அதை தமது சுய லாபத்துக்காகவும் சுய பெருமைக்காகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கர்த்தருடைய கரம் அங்கு பெரிதாக நிறைவு செய்ய முடியாமல் இருக்கின்றது. அடுத்ததாக, ஒருவர் வியாதியாக இருக்கின்றார். முக்கியமான குறிப்பு, வியாதியாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு வியாதி போக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்கள் தாங்கள் கூறுகின்றதை விசுவாசிக்காமல் கிளிப்பிள்ளை ஜெபத்தை போல அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இவருக்கு சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். தாங்கள் கூறுகின்றதையே அவர்கள் நம்பாமல் சடங்காச்சாரமான ஜெபம் செய்கின்றதனால் இங்கு அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கின்றது. இயேசு உமக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார் எழுத்தின் மூலம். ஆம், நீங்கள் எனது சீஷர்கள், நான் செய்த அற்புதத்தை நீங்களும் செய்வீர்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த அதிகாரத்தை இன்று ஏன் நாங்கள் செயலாற்றாமல் இருக்கின்றோம்? முதலாவது, ஒருவர் ஒரு சிறிய அற்புதத்தை செய்துவிட்டால் அவர் அதை வியாபார பொருளாக தனது சொந்த லாபத்துக்கும் சுய பெருமைக்கும் பயன்படுத்துகின்றார். இன்று அற்புதம் மந்திரம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இயேசுவின் அற்புதத்தை மந்திரவாதிகளை செய்வதைப் போல செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அற்புதம் தொடர்ந்தும் அவருடைய ஊழியக்காரர்கள் மூலம் நடைபெறாமல் இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக, ஊழியம் செய்கின்றவர்கள் ஜெபம் தனி ஜெபம் செய்வது இல்லை. தங்களை இறைவனுடன் அவர்கள் தொடர்பு படுத்துவது இல்லை. அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வேலைப்பளு பிசி என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நேரமில்லை. சடங்காக ஒரு நாடகம் போல அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். ஒருவர் வியாதியாக வந்தால் ஒருவர் தேவைக்காக அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். அதற்கு முன்பு அவர்கள் தனிப்பட்ட ஜெபங்கள் செய்வது இல்லை. தங்களை இறைவனுடன் தொடர்புபடுத்துவதில்லை. ஆனால் இயேசு இறைவனின் தத்ரூபமாக பரிசுத்த திருத்துவ தெய்வத்தின் தலையாக, இரண்டாம் தலையாக இருக்கின்ற இயேசுவே, இறைவனே மனிதனாக வந்த அந்த இயேசுவே தனித்து ஜெபிக்கின்றார். இதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கின்றன. மாற்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அநேக ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர் தனித்து ஜெபிக்கின்றார். மாற்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கின்றார். அதிகாலையில் தான் தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அங்கு இருக்கின்றது. இங்கு ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு அதிகாலையில் குளிர்ந்த நேரத்தில் இறைவன் ஆதாம் ஏவாளுடன் உலாவினார். ஆம், அதே இறைவன் தான் இயேசு. அவரே ஜெபிக்கின்றார் என்றால் இறைவனுடைய பிரசன்னம் அதிகாலத்தில் காலையில் இருக்கின்றது. இயேசுவே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கின்றார். அதன் பின்பு அவர் என்ன செய்கின்றார்? அதிக நேரம் தனி ஜெபத்தில் இருக்கின்றார். பின்பு தேவையின் மத்தியில் 2 வார்த்தைகளை கூறுகின்றார். மன்னிக்கவும், அதிக வார்த்தைகள் அலம்பவில்லை.
2 வார்த்தைகள், லாசருவே வெளியே வா, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, இறையாதே அமைதலாயிரு. அதிகாரம், வல்லமை அந்த வார்த்தையில் தொனிக்கின்றது. உலகத்தை வணைந்த அதே வார்த்தை இயேசுவின் வார்த்தையில் இருக்கின்றது. அன்பானவர்களே, அவர் அதிக நேரம் தனி ஜெபம் செய்கின்றார். 2 வார்த்தைகள் ஜெபத்தில் கூறுகின்றார். இன்று ஊழியக்காரர்கள் என்று கூறும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? தனி ஜெபங்கள் இல்லை, ஆண்டவருடன் நம்மை ஒப்புக் கொடுப்பது இல்லை. அதனால் ஒரு தேவை வரும் பொழுது ஒருவர் வியாதியாக இருந்தால் நாங்கள் அதிகம் மணிக்கணக்கில் ஜெபிக்கின்றோம். அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். மணிக்கணக்கில், கிழமை கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் தேவைகளுக்காக. முதலில் நாங்கள் எங்களை இறைவனுடன் தொடர்புபடுத்துவதில்லை, எங்களை ஐக்கியப்படுத்துவதில்லை, பரிசுத்த ஆவியில் நாங்கள் நிறைவது இல்லை. வெளி வேஷமாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசுவின் அந்த 2 வார்த்தைகளின் அற்புதம் இன்று எமக்குள் செயல்பட வேண்டுமானால், எம் மூலம் தேவ சாயல் பிரதிபலிக்கப்பட வேண்டுமானால் அங்கு நாம் அவிதம் செயல்பட வேண்டும். இயேசு கூறிய அதே வாக்குத்தத்தம் யோவான் 14:12 இன்று நீங்களும் நானும் இன்னும் வல்லமை உடன் செயல்பட முடியும். நாங்கள் கூறும் 2 வார்த்தைகள் அற்புதங்களை செயலாற்ற முடியும். அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கின்றோம் யோசுவாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 10:12-13 யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகின்றார். ஒரு எம்மை போல பாடுள்ள மனுஷன். இங்கு எலியா, இங்கு பார்க்கின்றோம், அவர் வானத்திலிருந்து மழையை இறங்க பண்ணுகிறார், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறார். இதை யாக்கோபு எழுதிய நிருபம் 5:17 அங்கு யாக்கோபு இயேசுவின் சீஷன் தெளிவாக கூறுகின்றார். எம்மை போல பாடுள்ள மனுஷனாக எலியா இருந்தாலும் வானத்திலிருந்து மழையை அவர் நிறுத்துகின்றார். 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுகிறார். யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகின்றார். இன்று நாங்கள் சூரியனையும் சந்திரனையும் இறைவன் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இறைவனின் சிருஷ்டிப்பு அவைகளை ஒரு சாதாரண மனிதனால் நிறுத்த முடியுமானால், சூரியனும் சந்திரனையும் அவற்றை சிருஷ்டித்த அந்த இறைவன் எமது வார்த்தைக்கு எத்தனை செவி கொடுக்க முடியும்? அன்பானவர்களே, இன்று எவ்விதமாக நாங்கள் இருக்கின்றோம்? இங்கு ஆண்டவர் வார்த்தையின் தேவன். அவர் அதிகம் கதைப்பது இல்லை. நாங்கள் இன்று வீண் அலம்பிக் கொண்டிருக்கின்றோம். பிரசங்கத்திலும் ஜெபத்திலும் தேவையற்ற வார்த்தைகளை பேசாமல் நாங்கள் ஆண்டவருடன் குறைந்தது மணி நேரமாதல் தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவருடன் ஐக்கியப்படுத்தி பரிசுத்தாவில் நிறையும் பொழுது எங்களுடைய வல்லமை, ஊழியம் சிறப்பாக இருக்கும். அது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கைக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அன்பானவர்களே, இயேசு கூறிய இன்று ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நாங்கள் ஜெபிப்பதை நாங்கள் முதலாவது எங்களுக்குள் விசுவாசம் இல்லை. கிளிப்பிள்ளை ஜெபத்தை போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 2, நாங்கள் ஆண்டவருக்குள்ளமை ஐக்கியப்படுத்த தனிப்பட்ட ஜெபத்தில் தவறிவிடுகின்றோம். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். ஜெபமே ஜெயம்.